என்ன அது அவைக்கண்ட நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு அப்படி இப்படி அந்தந்த எந்தெந்த குடும்பங்களுக்கு இப்படியான உதவிகள் தேவைண்டு அவைகளை வந்து அப்படி சரியான இடத்துல பயிற்சி பார்க்கணும். அது முக்கியம். மற்றது வந்து கொம்யூனிகேஷன். இங்கே வெள்ளக்காரன் படிப்பிக்கல அதுதான் முதல் படிப்பிப்பான்டா. கொம்யூனிகேஷன்ன்றது கட்டாயம் வேணும். அது எவ்வருக்கு தலைமை பதவி என்ற இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கடையில் ஒரு கிளியண்ட்டை அட்டென்ட் பண்ணிக்கல கூட கொம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாம் சரியாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் ஒரு கிளியன்ட் வந்து எல்லா கிளியண்ட்டும் ஒரே மாதிரி வர மாட்டான். ஒருத்தன் வந்து சரியான ஒரு கோபக்காரனாக வருவான், ஒருத்தன் வந்து சண்டை பிடிக்கிறதுக்கண்டே வருவான். அவன் சுபாவம் வந்து அதை மாதிரியே இருக்கு. மற்ற ஒருத்தன் நல்ல சந்தோஷமான சிரிச்சு கதைக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக கதைக்கக்கூடிய ஒருத்தனா வருவான். இப்போ பலதரப்பட்ட மனுஷர் வருவினா அவையில இப்படி அட்டென்ட் பண்ணணும். இப்போ ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கிளியன் வந்துட்டுன்னு சொன்னால் அதை என்ன சால்வ் பண்ணுற அந்த பிரச்சனையை என்றதை வந்து உங்களோட பண்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மற்ற உங்களோட தலைமை போது உங்களோட குரூப்பிலே அல்லது வீட்டில் கூட ஒரு பிரச்சனை வந்துட்டேன்டா கணவன் மனைவி கிடையில, அந்த பிரச்சனையை என்னுடைய கணவன் எப்படிப்பட்டவர் அல்லது என்னுடைய மனைவி எப்படிப்பட்டவர், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ ஒன்றில் என்னுடைய கணவன் என்றால் அவருக்கு அன்பா கதைச்சா தான் பிடிக்குமென்று சொன்னால் அன்பால் தான் திருத்தலாம், அன்பால் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். ஆனால் அவருக்கு அதிகாரம் காட்டினா தான் அவர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இல்லைமாண்டா, அதிகாரம் காட்டி தான் சொல்கிறோம். அதை வந்து கொஞ்சம் விளங்கி கொள்ள ஒரு தரம் இருக்கணும். ஒரு தலைமை பண்புடைய ஒரு தரண்டா 10 பேர் எனக்கு கீழே இருக்கணும்னு சொன்னால் நான் ஓரளவு ஒரு 10 நாள் விளங்கினோடனே எனக்கு கீழே இருக்கிறார்கள் எப்படி எப்படி சுபாவம் கொண்டார்கள். இப்போ சில பேர் 10 பேர் இருக்கணும்டா, சில பேர் நாங்கள் வந்து 2 பேர் கொஞ்சம் திறமையான ஆக்களாக இருப்பினோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, நான் ஒரு தலைவர்ண்டா நான் என்ன செய்வேன்டா, அந்த 2 பேரும் ஓடி ஆடி எல்லாம் செய்யணும், கொஞ்சம் திறமை உள்ள ஆக்களாக இருக்கணும்னு சொன்னோடனே நான் என்ன செய்வேன்டா, அவையில தான் தூக்கி தூக்கி நடுகளும் எல்லாத்துக்கும் முன்னுக்கு கூப்பிடைக்கல மற்றவை பாதிக்கப்படுவேன் மனதால். அப்போ மனதால் பாதிக்கப்படும் போது அவையில் என்னென்றால் சில வேளையில் அவைகளுக்கு அதை சமாளிக்க முடியாமல் என்ன எதிர்க்கத்தான் பெறுவினேன். அப்போ அவைகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கு. அப்போ அதை நான் விளங்கி கொண்டு எல்லாரையும் சமமான நிலையில ஒரு திறமை இல்லாத ஒரு ஆளையும் திறமை இல்லாத ஒரு ஆளையும் வந்து சமனான நிலையில வச்சு பார்க்குற அளவுக்கு என்னுடைய டேலண்டை நான் உருவாக்கி கொள்ளணும். எல்லாரும் வந்து டேலண்டா பிறக்கிறதும் இல்லை, டேலண்டா வாரதும் இல்லை. தலைவர்கள் வந்து உருவாகிறதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றையும் அடிபட்டு தான் திருந்தினோம். இப்போ எங்களோட தலைவர் வந்து படிச்சுட்டா வந்தவர் இல்லத்தார். அப்போ அவர் வந்து ஒவ்வொரு சம்பவங்களையும் கற்றுக்கொண்டு இப்போ ஆரம்பத்தில் எங்களோட இயக்க வரலாறுல நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சரியான ஒரு ஒரு வித்தியாசமான பனிஷ்மெண்ட்கள். பிறகு காலப்போக்கில் அதுகள் வந்து எப்படி தீர்க்கப்படலாம், அந்தந்த குற்றங்களை எப்படி தீர்க்கலாம்ன்றதை வந்து ஒவ்வொரு அனுபவங்கள் மூலம் என்னென்றால் அப்படியான பனிஷ்மெண்ட்டுகள் தண்டனைகள் கொடுக்கப்படைகளை எங்களுக்கு எதிரிகள் கூடிக்கொண்டு போவினோம். அப்போ அந்த தண்டனைகளை எப்படி தீர்த்து மக்களை எப்படி திருத்தி கொள்ளலாம், அந்த தண்டனைகள் இது வீதாசாரத்தை குறைச்சி எப்படி மக்களை திருத்தி கொள்ளலாம்ன்றதை வந்து ஒவ்வொரு சம்பவங்களின் மூலம்தான் படித்து கொள்வோம். அப்போ அப்படி படித்து கொள்ளணும். இப்போ எல்லாரும் வந்து திறமையாக பிறக்கிறதில்ல, நாங்கள் வரையக்குள்ள நடந்து கொண்டு வாரையில இல்லை ஓடி விளையாடி கொண்டு வாரையில, ஒவ்வொன்றும் வந்து சந்தர்ப்பங்கள் வரும்போது திருந்தி கொள்ளணும். அப்படி நான் திருந்த மாட்டேன்னு சொன்னால் நான் ஒரு தலைவராக இருக்க தகுதி இல்லாதா. நன்றி. நான் இறங்குறேன்னா நான் வெளியில நிற்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. ஓகே. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்களுக்கு இப்போ எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளணும்னு சொன்னா நிச்சயமா வந்து முதலாவது பொறுமை வேணும். மற்றது ஒரு தட்ட இதில் கூட ஒரு தட்ட பின்புலங்களை எடுக்கிறதோ இல்லை அவைய தனிப்பட்ட வாழ்க்கைகளோட வச்சு பேசுறதோ இல்லாட்டி அவரை இந்த கட்சியில என்ன செய்தார் அல்லன்னு சொன்னாங்கட சபையில என்ன செய்தாருன்னு சொல்லி அதை அதுக்கள் அவமானப்படுத்துறதோ அப்படியான எதுவுமே இல்லாம சரியான முறையில நல்ல ஒரு கேட்கிற கேள்விகளுக்கு பொறுமையா ஓகே இதுக்கான பிரச்சனை இதுதான் இன்னான்னு சொல்லி சுற்றியான பொறுமைன்றது ஒரு பகவனையும் உருவாக்க கூடாது. இதுதான் கட்டித்தனம். வந்து எல்லாம் தட்டி தூக்கி ஒருதான் விட்டு போக கூடாதுன்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொண்டோம்னு சொன்னா இந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப நான் ஒரு சொல்லுவான் கண்ணதாசன் ஒரு கவிதையில சொல்லுவார் வந்து ஒருதனுக்கு என்னன்னு சொல்றேன், நான் சாகணுமென்றால் அதாவது நீ வாழணுமென்றால் நான் சாகணுமென்றுவேன். அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா நீ வாழணும் நீ வாழணுமெண்டா நான் சாகணுமெண்டா நாங்கள் நல்லா இருக்கணுமென்று நாங்கள் நினைச்சோம்னு சொன்னா நான் என்னது என்ற அந்த 2 அகங்காரம் அன்றைக்கு ஒருதன்கிட்ட இருந்து இல்லாம போதோ அவன் நல்லா வாழுவான். அதுதான் நான் செத்தாத்தான் நீ வாழ்வாய் என்ற அர்த்தம். இதுதான்.
ஆனால் சுரேஷையா அந்த பழமொழிக்கு வெளிநாடு ஒரு உதாரணம். வெளிநாட்டில் இருக்கிறவன் இந்த குளிர் அதுகளில் செத்து தான் எங்கட நாட்டில் இருக்கிற மக்களை வாழ வைக்குது. இல்ல இதுல என்னண்டா என்னைக்கும் நான் என்னது என்னைக்கு ஒருதனுக்கு நான் என்ற அகங்காரம் பெறுதோ. இப்ப நான் வந்து சுரேஷ் என்றவர் வந்து டிக்டாக் நடத்தேக நான் தான் எல்லாம் செய்வேன், நான் தான் எல்லாம் இதண்டுவன், மற்றவன் எல்லாம் சொல்றது அப்படியே இதண்டவே மாட்டேன், திருப்பி இதண்டுவன் சொன்னா அவன் கதை ஓரளவு பிள்ளை என்று சொன்னாலும் அவன் கதை கேட்ட மாதிரி என்னால பதில் சொல்ல தெரியணும். இல்லைன்னு சொன்னா பகைக்காம கீழே இறக்கி விடணும். அவனை ஒரு ஆளை வச்சு நான் இதுல வச்சு ஒரு ஆக்களுக்கு முன்னால ஒரு நல்ல பேருகள் அட்ரஸ் பேரூர் இல்லாத ஆக்கள் பிரச்சனை இல்லை. அட்ரஸ் போட்டா அவனை வந்து நாங்கள் வந்து கிழிக்க வலிக்கிறோம்னா அவன் தன்னை கௌரவத்தை காப்பாத்துறான்னு அவன் சண்டைக்கு வருவான். சரியா என்ன சொன்னா ஒரு தரம் தன்னை கௌரவத்தை விட்டு கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொருமே தயார் இல்லை. ஹலோ சார். Put a flyer up in your window. Huh? Put a flyer up in your window for an event. No, we have to note that on the. Do any flyers now? I'll leave from here. Anything here, yeah. Yeah, can you bring it up? And then it's Okay, okay. Nice one. Thank you. Thank you. சொல்லுங்க. நீங்க கதைங்க என்ன பார்க்காதீங்க. என்ன சொன்னா நான் வேலையை செய்து தான் இதெல்லாம் இன்றைக்கு 8 மாதமா ஓட்டுறேன். எல்லாருக்கும் இது பழையும் இருக்கும். சுரேஷன் டிக்டாக்ல வந்தா அந்த கதைகள் இருக்கும், இடையில நிற்கும், இடையில டில் சத்தம் கேட்கும். அப்ப இதுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஒரு பூனி ஒன்று இருக்குன்னு வைப்போமே. ஒரு பூனி என்ன ஒரு அப்பாவியான ஒரு மிருகம், அது ஒரு தடவை பிராண்டாது கடிக்காது. ஆனா ஒரு பூனியை கொண்டு வந்து ஒரு கூட்டுக்குள்ள ஒரு 4 பக்கம் செய்து போட்டு ஒரு 4 பக்கம் கூட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் எல்லா பக்கத்தாலேயும் ஒரு கூறிய ஒரு இதால குத்தி கொண்டு இருக்கிறோம்னு வைங்களா. அல்லாட்டிக்கு ஏதாவது உபத்திரம் கொடுக்குறோம்னு சொன்னா அது வலிக்கால வலிக்கிட்டு பாயும். அந்த பாயிற பக்கத்துல நாங்கள் மூஞ்சியை கொடுத்தோம்னு சொன்னா எங்கடா மூஞ்சியை கீறி போட்டு எங்களை தள்ளி போட்டு பாயும். இதுதான் நடக்கும். அதான் எவரையுமே நாங்கள் என்னத்தை என்றால் அப்பாவியான ஆலயம் வந்து நாங்கள் நேரடியாக வந்து எதிர்க்க வலிக்கிட்டோம்னு சொன்னால் அவியல் எங்களுக்கு எதிரியா மாறுவீன. அதுல மாற்ற கருத்தே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட கௌரவம் இருக்கு. அவங்களோட பேர்கள் புகழ்களை இப்போ நீங்கள் அதில் இருக்கிறீர்கள். நான் கணிங்கனே ஒரு எல்லாருக்கும் அறிமுகமான ஒன்றா நான் கணிங்கனே இதுக்குள்ள வச்சு அவமானப்படுத்தினு சொன்னா கணிங்கனே கட்டாயம் எனக்கு எதிராக மாறுவேன். இதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு செய்தா தான் நாங்கள் தலைமத்துவத்தை வந்து நாங்கள் சரியான முறையில் கொண்டு போகலாம். கொண்டு போய் நாங்கள் ஒரு பெரிய ஒரு இதை அமைக்கலாம். இது எல்லாருக்கும் தான் பொருந்தும். நான் எதிராக மாற மாட்டேன் சுரேஷ். நான் என்ன வேண்டால் ரைட் அவருக்கு அவ்வளோதான் மண்டா கலண்டு போச்சு விடு கண்டு போட்டு நான் எந்த வாட்டில் அப்படியெல்லாம் செய்யலாம். சில இதெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கா. இல்லை என்னத்துக்காக சொல்றேன்னு சொன்னா இந்த இதுகளில் அதாவது இந்த தளங்களில் வந்துட்டு சண்டை பிடிக்கிறது அது இதுன்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாகரிகமற்றது. நாங்கள் நீதி நியாயம் சரி பிள்ளைகளை கதைக்கலாம், சண்டை என்று பிடிக்கிறத அதை தவிர்த்திடணும். இதால உங்களுக்கு டென்ஷன் எங்களுக்கு டென்ஷன் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்து கொண்டு போன மொழியை நாங்கள் எல்லாரும் முடிஞ்சா ஒரு டெலிஃபோன் எடுத்து அதை கதைச்சு தம்பி என்னென்ன பிரச்சனை இருக்கு, இப்படி ஏதாவது சோல் ஆக்கணுமா, நான் இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல உள்பொட்டிகளால் எழுதி ஒரு சோல் அதான் கட்டித்தனம். இது நீங்கள் வந்து உள்பொட்டிகளால் எழுத மாட்டேங்க, இதுலேயே வச்சு சண்டையை பிடிச்சி தளத்தில் வச்சு நீங்கள் சண்டை